அடுத்து நான் என்ன தெரியுமா சொல்ல போகிறேன், இந்த தெர்மாமீட்டரில் சூடு ஏறாமல் ரொம்ப இறங்காமல் நிதானமாக இருக்கணும்னாக்கா நீங்கள் எல்லோரும் பாண்டிமுனி கோயிலுக்கு போகணும். அது எதுக்குங்க அப்படின்னு கேட்கலாம். நம்மளுடைய இமோஷனெல்லாம் கட்டுப்படுத்தி நம்மளை ஒரு லெவலில் கொண்டு வரவர் இந்த மதுரை மேல மடையில் இருக்கிற பாண்டிமுனீஸ்வரர் தான். அது என்ன அப்படி சொல்கிறீங்க? அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல, வாங்க. சைவமும் வைணவமும் கைகோத்து சந்தோஷமாக அந்த நட போடுற நகரம் எதுன்னு கேட்டால் மதுரை. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோவில், சொக்கி அப்படியெல்லாம் பேர் வச்சுப்பாங்க, சுந்தருன்னெலாம் பேர் வச்சுப்பாங்க. இந்த பக்கம் திருமால் சுந்தரராஜன்னு 1008 பேருக்கு சுந்தரராஜன்னு பேர் இருக்கும். அதே போல் பாண்டிமுனின்னு பேர் வைப்பாங்க, பாண்டி ராஜான்னு வைப்பாங்க. அந்த பாண்டிங்கிற வார்த்தை அதிகமாக அவங்களுக்கு அந்த பேருக்கு முன்னால் வச்சுக்கிறாங்க. யார் அவர் பாண்டி முனீஸ்வரர் அப்படின்னா, அவரை நீங்கள் எப்படி தெரியுமா மனசுக்குள்ளே எப்படி தெரியுமா அவர் அப்படி தோணுது எனக்கு. நல்ல தலையில் உருமால் கட்டியிருப்பார், வெள்ளை உடை அணிஞ்சிருப்பார், கண்கள் பெருசாக இருக்கும், நல்ல மீசை, முறுக்கின மீசை, கண்கள் பெருசாக, அந்த முறுக்கின மீசையோடு அதாவது புன்னகையெல்லாம் இருக்காது, அப்படியே கிரிம்மாக இருப்பார். கைகளை எப்படி வச்சுட்டு உட்கார்ந்த நிலையில், பத்மாசனத்தில் உட்கார்ந்த நிலையில், அந்த மேலமடையில், மதுரையில் மாட்டுத்தாவணிக்கிட்ட இருக்குது மேலமடையில், அந்த பாண்டிமுனி கோவில்னு சொன்னாலே சில பேர்லாம் அப்படி கன்னத்தில் போட்டுப்பாங்க. ஏன்னா அந்த பேரை கூட சொல்லாத அளவுக்கு அவர் சக்தி வாய்ந்தவர். இது ஆவேசம் வருதுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்கா, நான் கூட யோஜனை பண்ணேன், நம்ம நாட்டில் மட்டும்தான் இப்படியெல்லாம் சாமி வருமானா? இல்லை, ஆப்பிரிக்காவில் அங்கே ஏதோ பூஜை போடுறாங்க, இல்லை ஏதோ சாமியை கும்பிடுறாங்க, அவங்களுக்கும் வருது. ஆக மொத்தம் இந்தியாவில் எல்லா தேசத்துலேயும் எல்லா மாநிலங்கள்லேயும் இந்த சாமி வருதுங்கிறதெல்லாம் நிறைய பார்க்குறோம் நாம். சரி, நம்ம பாண்டிமுனி கோயிலுக்கு வருவோம். 200 வருஷங்களுக்கு முன்னால் வள்ளியம்மான்னு ஒரு அம்மா வேத்தூரிலேருந்து மதுரைக்கு வராங்க. இந்த மேலமடை பக்கமாக வந்தபோது, அப்பா சாமி என்னால் நடக்க முடியலப்பா, இங்கேயே படுத்து உறங்கிடலாம் அப்படின்னு நல்ல வெயிலில் ஒரு மரத்தடியில் அந்த அம்மா படுத்துக்கிட்டாங்களாம். அந்த ஐயாவும் சரிப்பா அப்போ சித்த வெயில் தாழ கிளம்பலான்னு சொல்லிட்டு படுத்து உறங்கியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த அம்மாவுக்கு ஒரு கனவு, நான் இந்த மரத்துக்கு அடியில் தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்டுதான். இவளுக்கு அது கனவா இல்லை நனவான்னு தெரியல. அந்த கனவு தொடருது, அவளுக்கு தெரியல. நான் இப்போ என்ன பார்க்குறேன் என்ன கேட்குறேன்ன பொழுது ஒருத்தர் தோன்றினாராம் அவளுக்கு முன்னால், நல்ல கொடுவா மீசையோட. அவர் அங்கேருந்து பெண்ணே நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் யார் தெரியுமா, நான் தான் பாண்டியன் மன்னன் அப்படின்னு சொன்னாராம். கோவலன் கொலைக்கு காரணமான பாண்டியன் நெடுஞ்செழியன் நான் தான், கண்ணகிக்கு தீங்கு இழைத்த மன்னன் நான் தான். நான் உடனே உயிரை விட்டுட்டேன். அதனால பரமேஸ்வரன் என்ன சொன்னார், நீ ரொம்ப நேர்மையான மன்னன், அதனால தான் நீ பண்ணினது தப்புன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த க்ஷணம் நீ உன்னோட உயிரை விட்ட. அது பெரிய ஒரு நல்ல ஒரு தியாகி நீ என்ன பண்ணு, உனக்கு இப்போ நான் மோட்சமோ இல்லை முக்தியோ தர முடியாது, நீ பூலோகத்தில் போய் தபஸ் பண்ணு, அதன் பிறகு உனக்கு என்ன செய்யணுங்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படி சொன்னதுனால நான் இந்த பூமிக்கடியில் தவம் செய்து கொண்டிருந்தேன். இப்போ என்னுடைய தவ நிலை முடிந்து விட்டது. அந்த ஈஸ்வரன் சொன்ன அந்த கெடு முடிஞ்சிடுச்சம்மா, நீ என்ன பண்ணு, ஊரார கூட்டிட்டு இந்த மரத்துக்கடியில் தோண்டினேன்னா என்னுடைய சிலை கிடைக்கும், அதை வச்சு நீ பூஜை பண்ணினேன்னா எங்கே யாருக்கு நியாயம் தவறுகிறதோ அவர்கள்லாம் அங்கே என்கிட்ட முறையிட்டா நான் இப்பொழுது நீதிமான். அப்போ நான் அந்த பத்தருடைய பேச்சை கேட்டு ஒரு க்ஷணம் செய்த தப்பு, ஒரு உயிரை பழிவாங்கி விட்டேன், அதற்கு பரிகாரமாக நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன் அம்மா அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா எழுந்துக்கிட்டு கொஞ்சம் அழுக வந்துருச்சு அந்த அம்மாவுக்கு. வீட்டுக்காரரை எழுப்பி, ஏங்க இந்த மாதிரி யாரோ வந்தாருங்க, ஒரு சாமி வந்துச்சுங்க, என்னை இந்த மரத்துக்கடியில் இருக்கேன்னு சொல்கிறாங்கன்னு ஒன்று அவருக்கு புரியலையாம். இருந்தாலும் பொண்டாட்டி பேச்சு நிஜம்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தோண்டி பார்த்தா அங்கே கிடைத்த அதே சிலை தான் இன்னைக்கு கோவிலில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் சைவம், வெண்பொங்கல், வெண்ணிற ஆடை, அந்த மாதிரி சாத்வீகமான உணவெல்லாம் தான் அவருக்கு படைக்கிறாங்க. மாலைகள் வாங்கி சாத்துறாங்க.
சாமி எனக்கு இது நடந்துருச்சுன்னா நான் உனக்கு மாலை சாத்துறேன் சாமிங்கிறாங்க. அங்கே சமய கருப்புன்னு ஒரு சிலை இருக்குது. அதுக்கு தலையும் கிடையாது கையும் கிடையாது. அது என்னப்பா இப்படி ஒரு சிலை அப்படின்னு கேட்டபோது, அந்த காலத்தில் வெள்ளைக்காரன்லாம் என்ன பண்ணுவானா, குதிரையில் ஏறிக்கிட்டு அவன்லாம் நம்மளெல்லாம் ரொம்ப கேலி பண்ணுவான். ஆமாப்பா இதுங்களுக்கு எதைப்பாரு கல்லைப்பாரு சாமிங்குது, மரத்தை பார்த்தா சாமிங்குதுங்க அப்படின்னு அவன் திட்டுவானா. அப்படி போகும்போது வேட்டைக்கு போயிட்டு இருந்த போது அவன் கேட்டிருக்கிறான் கூட வந்த ஆள்கிட்ட, ஏய் இவர் யாருன்னு உடனே, இவர் சமய கருப்பு கருப்பசாமி அப்படின்ன உடனே, அதுக்கிட்ட கேளு எனக்கு இன்னைக்கு வேட்டையில் எத்தனை மிருகம் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு, எத்தனை மிருகங்களை நான் வேட்டையாடுவேன் அப்படின்னு கேளு அப்படின்னு சொன்னானாம். எங்கள் எஜமானு கேட்குறாரு அப்படின்ன உடனே அது பதிலே சொல்லலையாம். ஏப்பா அது பதில் சொல்லுமானா, இல்லைங்க எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சூச்சகம் தெரியுங்க ஆனால் ஒன்றும் தெரியலைன்ன உடனே அவனுக்கு அன்றைக்கி ஒரு மானோ ஒரு பன்னியோ ஒன்றும் கிடைக்கலையாம் அடிக்கிறதுக்கு. அங்கேயும் திருப்பி வந்த உடனே அந்த சிலையை வெட்டி கழுத்தையும் வெட்டி கையும் வெட்டிட்டான். இன்றைக்கி அப்படியே இருக்கு அந்த சிலை. ஆனால் இவன் திரும்பி போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் போன உடனேவே அவனுடைய குதிரையும் கல்லாக போச்சான். அந்த வெள்ளைக்கார துறையோட குதிரை கல்லா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் செவி வழி செய்தி தான். ஆக மொத்தம் இந்த பாண்டிமுனி கோயில் பற்றி நான் சொல்கிற போது எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, நீதிக்காக ஒரு க்ஷணத்தில் உயிர் விட்டவன் இன்றைக்கு அப்படியே உயிருள்ள தெய்வமாக அங்கே அழகாக உட்காந்துக்கிட்டு அவர் அருள் புரிகிறாருங்கிறதுனால ரொம்ப பேர் வேண்டிக்கிறாங்க. அங்கெல்லாம் அந்த வேண்டிக்கிறத நீங்கள் பார்க்கணும். அது சைவ சாமிங்க. அதனால நாங்கள் வெண்பொங்கலுக்கு சொல்லியிருக்கோம், நாங்கள் பழங்களுக்கு சொல்லியிருக்கோம், மாலைக்கு சொல்லியிருக்கோன்னு அவங்க ஒத்தொத்தரும் ஒன்று சொல்கிற பொழுது எனக்கு அது நடந்தது இது நடந்தது அப்படிங்கிற பொழுது நம்மளுடைய கோவில்கள், நம்மளுடைய தெய்வங்கள், நம்மளுடைய கிராம தேவதைகள் இவர்களோட மேன்மையெல்லாம் இன்னும் நிறையா சொல்லணும் போல் எனக்கு ஆசையாக இருக்குது. பழமதுரை பாண்டிமுனி கோவில் சென்று பார்த்தவருக்கு எந்நாளும் நீடித்த ஆயுள் 16 சம்பத்தும் உண்டாகும். எங்கள் பாண்டிமுனி பேர் சொல்லி துன்பம் விட்டு ஏகும் பொல்லா வியாதியும் தீரும். கெட்ட புண்பட்ட மேனியது பொன் போல மாறும். எல்லாம் அனுகூலமாகும். பாண்டிமுனி பேர் சொல்லி வாழ்வதுதான் உகம். என்ன பாண்டிமுனி கோயில் கேட்டீங்கல்ல, அதை பற்றி உங்களுடைய கருத்தை தயவுசெய்து எனக்கு எழுதி அனுப்புங்க. வணக்கம்.